صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாதிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் முலாரியான ஃபேலுக்கு நசபு செய்யக்கூடிய எழுத்துக்கள் 4 அப்படின்னு படித்தோம். பாருங்க, அன், லன், கை, இதன். இந்த 4 எழுத்துக்கள் முலாரியான ஃபேலில் மட்டும்தான் நுழைந்து முலாரியான ஃபேலுடைய கடைசிக்கு நசபு செய்யும் அப்படின்னு நம்ம படித்தோம். உதாரணங்களை பாருங்க. பாருங்க, அன் எஃப் அல, எஃபாலும் இருக்கும், அன்னு வந்தனால எஃப் அல. லை எஃப் அல, கை எது ஹுல, இதன் ததுஹுல. இங்க பாருங்க, எல்லாத்துலயுமே கடைசிக்கு என்ன வந்திருக்குது? நசபு தான் வந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இந்த முலாரியான ஃபேலுக்கு முன்னால் நுழைந்த இந்த 4 எழுத்துக்கள் அன், லன், கை, இதன். இது எல்லாமே ஒருமையான வார்த்தைகள். எஃபால, எஃபால, எதுகுல, ததுகுல, இதெல்லாம் ஒருமையை சுட்டி காட்டக்கூடிய பிழை சொற்கள். சரி, இருமை பன்மையில் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா, இருமையினுடைய நூனையும் போய்க்கிருவோம், பன்மையுடைய நூனையும் நாம் என்ன செய்வோம்? போய்க்கிருவோம். இந்த நசபு செய்யக்கூடிய 4 எழுத்துக்கள் வரும் பொழுது ஒருமையில தான் கடைசிக்கு நசபு செய்வோம். இருமை பன்மையில நசபுக்கு அடையாளமாக நூனை நாம் போக்கி விடுவோம். இருமையுடைய நூனையும் போய்க்கிருவோம், பன்மையுடைய நூனையும் போய்க்கிருவோம். ஆனால் பெண்பால் பன்மையுடைய நூனை மட்டும் போக்க மாட்டோம். பெண்பால் பன்மை 2 வரும். ஒன்று படற்கை பன்மை, பெண்பால் படற்கை பன்மை, அதில் உள்ள நூனையும் நாம் போக்க மாட்டோம். பெண்பால் முன்னிலை பன்மை, அதனுடைய நூனையை நாம் என்ன செய்ய மாட்டோம்? போக்க மாட்டோம். இங்க பாருங்க, இந்த 4ம் இருமை, இந்த 4ம் பன்மை. எஃபலானி ஆண்பால் படற்கை இருமை, தஃஅலானி பெண்பால் படற்கை இருமை, தஃஅலானி ஆண்பால் முன்னிலை இருமை, தஃஅலானி பெண்பால் முன்னிலை இருமை. இந்த 4 இருமைகளுக்கு முன்னால அன் என்பதோ, லன் என்பதோ, கை என்பதோ, இதன் என்பதோ நுழைந்தால் இந்த நூனை நம்ம என்ன செஞ்சிருவோம்? போய்க்கிடுவோம். இங்க பாருங்க, அன் வந்தா ஐ எஃப் அலா, அன் தஃப் அலா, அன் தஃப் அலா, அன் தஃப் அலா. அப்ப நூறு போயிடும். ஜஸ்முக்கு நசபுக்கு அடையாளமாக நூன் போயிடும். ஐ எஃப் அலா, ஐ எஃப் அலா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? நூனை போக்கி விடுவோம். இது ஆண்பால் படற்கை இருமை, இது பெண்பால் படற்கை இருமை, ஆண்பால் முன்னிலை இருமை, பெண்பால் முன்னிலை இருமை. இந்த 3ம் தோற்றத்தில் ஒரு மாதிரி தான் இருக்கும். இங்க ஹுமா, இங்க அன்துமா, ஹுமா, இங்க அன்துமா. லமீர்கள் இருக்கிற அந்த லமீரை வச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கணிக்க முடியும். இது ஆண்பாலா பெண்பாலா என்பதை நாம் என்ன செய்ய முடியும்? கணிக்க முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த இருமைக்கு முன்னால அன் என்பதோ, லன் வந்தாலும் லையஃபாலா, லன் தஃபாலா, லன் தஃபாலா, லன் தஃபாலா. கை வந்தாலும் கை எஃபாலா, கை தஃபாலா, கை தஃபாலா, கை தஃபாலா. இதன் வந்தாலும் அதே மாதிரி தான். நூனை நம்ம என்ன செய்வோம்? போக்கி விடுவோம்.
இப்போ பண்பையில பாருங்க, இங்க அன்னு வரும்போது ஐயஃபாலு, அன்னு வரும் பொழுது அன்தஃபாலு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இது ஆண்பால் படற்கை பன்மை, இது பெண்பால் ஆண்பால் முன்னிலை பன்மை. இங்க பாருங்க, இது என்னது? பெண்பால் படற்கை பன்மை. இது என்னது? பெண்பால் முன்னிலை பன்மை. இந்த இதுல அன்னு நுழையும் போது நூறு போயிடும். ஆண்பால்ல படற்கையாக இருக்கட்டும் முன்னிலையாக இருக்கட்டும் நூறு போயிடும். ஆனால் பெண்பால் பன்மை இருக்குது, ரெண்டு இருக்குல்ல, பெண்பால் படற்கை பன்மை, பெண்பால் முன்னிலை பன்மை. இந்த ரெண்டுலையும் அன்னு வந்தாலும் சரிதான், லன்னு வந்தாலும் சரிதான், கை வந்தாலும் சரிதான், இதன் வந்தாலும் சரிதான், இந்த நூனை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக்கவே மாட்டோம். பாருங்க, ஐஎஃப் அல்ல லன் தஃப் அல்ல, அந்த நூனை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? போக்கவே மாட்டோம். ஆக இருமை ஆண்பாலா இருக்கட்டும் பெண்பாலா இருக்கட்டும் நூனை போக்கிடுவோம் ஜஸ்ம் நசபுக்கு அடையாளமாக. ஆனால் பன்மையில் ஆண்பால் பன்மையில் மட்டும்தான் நூனை போக்குவோமே தவிர பெண்பால் பன்மையில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நூனை போக்க மாட்டோம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.